சொல்றேன். சார் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு முதல் காரணம் என் பையன் அதிக மார்க் இருப்பாங்க, நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒழுக்கத்துக்காக மட்டும்தான் சேர்த்திருக்கேன். ஆரோக்கியம் இல்லாத செல்வம், ஒழுக்கம் இல்லாத கல்வி பயன் தராது. எப்படி நீங்க இந்த மட்டும் ஒழுக்கமா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லணும்னா, கல்வியை தேடி தேடி கொடுத்தாங்க. மறுக்கப்பட்ட ஒரு காலத்துல கல்வியே கிடையாது. ஆனா கிறிஸ்டின் சொன்னா கூட தவறுதல் ஆயிடும். இந்த சிஸ்டங்களை தான் தேடி தேடி போய் கல்வி கொடுத்தாங்க. இன்று வரை சேவையா செய்யற இதே நிறுவனம் இந்த சிஸ்டம் நடத்தக்கூடிய பள்ளி நிறுவனம் மட்டும்தான் சேவை மனப்பான்மையோட நடத்துறாங்க. அது காலேஜா இருந்தாலும் ஸ்கூலா இருந்தாலும் பணத்துக்காக மட்டும் அவங்க நடத்துறது கிடையாது. நல்ல மாணவர்கள் உருவாக்குற நோக்கத்தோட இந்த கல்வியை சென்றடையணும். அவங்க எப்படி பண்ணணும்னா, தமிழ் மூலியமா ஆங்கிலத்தை அவங்க சொல்லி தரல, ஆங்கில மொழி மூலியமா தமிழையே வெளியே கொண்டு வந்தவங்க இவங்க தான். இவங்க வெளியே வரலாம். இப்ப தமிழ் இருக்கிற எந்த நூலுமே வெளியே வந்திருக்காது. அதை பேசுனா அதிர்ஷ்டம் பேச முடியும். கல்வி தமிழை வெளியே கொண்டது சிஸ்டர்ஸ் தான் சொல்ல முடியும். நடிகர் பார்த்திபன் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அன்னை தரிசாவை பற்றி. அவள் கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தாயாயிருப்பால், கருணை விட்டுறதால் உலகத்துக்கே தாயான இருந்து. ஆனா அவர் அனைவருக்காக எழுதுறாரு மட்டும் பார்க்கல, சிஸ்டர்ஸ்க்காக எழுதுறாரு தான் பாக்குறேன். அப்படி சிஸ்டர் அவர் நம்பி அந்த குழந்தைய ஒப்படைச்சதால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.